ஆபாச படத்துடைய பிஸ்னஸ் எவ்வளோ? 6,30,000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ். அதே மாதிரி 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னா பியூட்டி கிரீம். அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை பெண்களுடைய உடல் பகுதியில் எந்த பகுதி விற்காமல் இருக்குது? தலைக்கு எடுத்தீங்கன்னா முடிக்கு என்னென்ன இருக்குது? ஷாம்பு இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிஷனர் இருக்குது, முடி நீளமாக இருந்தால் சுருள் பண்ணுறதுக்கு இருக்குது, சுருண்டு இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இருக்குது, கீழே வந்தீங்கன்னா ஐப்ரோ இருக்குது, அங்கேருந்து வந்தீங்கன்னா கண்ணுக்கு மை இருக்குது, இங்கே தடவுறதுக்கு ரோஸ் பவுடர் இருக்குது, இங்கே தடவுறதுக்கு லிப்ஸ்டிக் இருக்குது, மீசை இருந்ததுன்னா அதை காமிக்கிறதுக்கு ஹேர் ரிமூவல் க்ரீம் இருக்குது, அங்கேருந்து கீழே அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இன்றைக்கி ப்ராடக்ட் பிஸ்னஸ் காமிக்காத ப்ராடக்டே கிடையாது. மிகப்பெரிய பிஸ்னஸ் இது தஜ்ஜாலுடைய ஃபித்னால மிகப்பெரிய ஃபித்னா. ஒரு பெண் ஹிஜாபா அணிந்தா அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? 18 லட்சம் கோடி ரூபா நஷ்டம். எதுக்காக இப்போ சொல்கிறாங்க புரியுதுங்களா? எதுக்காக இவங்களை இவ்வளோ ஃப்ளண்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? பெண்கள் தங்களுடைய உடங்களை மறைச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பெரிய முதலாளிகளுக்கு 18 லட்சம் கோடி ரூபா பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. அவங்களுடைய அவ்வளோ பெரிய தொகை லாஸ் ஆகிறதுனால தான் அதுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. எந்த பெண்கள்லாம் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறாங்களோ அவங்கள வந்து